வாங்க, இன்னைக்கு காலையில நம்ம வீட்டுல டிஃபனுக்கு தட்டு இட்லி பூண்டு சட்னி செய்ய போறேன். நம்ம பூண்டு சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, தட்டு இட்லி ஊத்தி வச்சுட்டேன். இப்போ நம்ம பூண்டு சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாய் வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாய் பற்ற வச்சு எண்ணெய் காயிட்டுங்க. அதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னு பாருங்க. சாம்பார் வெங்காயம் 1/2 கப்பு அரிஞ்சு வச்சிருக்கிறேன். 1 கப்பு அதே கப்புல பூண்டு வந்து அரிஞ்சு வச்சிருக்கிறேன். நுருங்க கருவேப்பிலை 4 கருவேப்பிலை அரிஞ்சு வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி செய்யறோம் செய்முறையை பார்க்கலாம். பூண்டு ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். பூண்டு வதங்கிச்சு. இப்ப பாருங்க, வெங்காயம் கருவேப்பிலை ஒன்னா போட்டுடுறேன். பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுடுறோம், மிளகாத்தூள் போடுறோம், சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கிச்சு. இப்ப பாருங்க, தண்ணி ஊத்திக்கிறேன். இப்ப இது எண்ணெய் நல்லா பிரிய வரைக்கும் வதங்கி வரட்டுங்க. அப்புறம் நம்ம பார்க்கலாம். பூண்டு சட்னி தயார். பாருங்க, தட்டு இட்லி பூண்டு சட்னி ரெடிங்க. சூப்பரா இருக்கும். வணக்கம், நன்றிங்க.